வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 கும்பராசி. பிரபல ஜோதிடர் பண்டித காளியூர் நாராயணன் அவர்களிடம் நீண்ட நெடிய காலமாக உதவியாளராக இருக்கும் ஏபி சாமி தலைமையிலான ஜோதிட குழு இந்த பலனை கணித்து வழங்குகிறது. இந்த பலன் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கணிச்சிருக்கோம். பஞ்சாங்கத்தில் 2 வகை உண்டு. ஒன்று வாக்கியம், ஒன்று திருக்கணிதம். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் கோயில் திருவிழாக்கள்லாம் நடைபெறும். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி இதை வச்சு தான் நடைபெறுது. இப்போது சனிப்பெயர்ச்சி என்றைக்கு நடக்குன்னா 6/3/2026 அன்னைக்கு காலையில் 8:37 மணிக்கு நடக்கு. சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறார். அதாவது உங்கள் ராசியிலேருந்து போய் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இங்கே சுமார் 2.5 வருஷம் இருப்பார். அதாவது 24/4/2028 வரைக்கும் இந்த ராசியிலேருந்து பலன் கொடுப்பார். இந்த 2.5 வருஷ காலத்தில் குரு பகவான் 2 தடவையும் ராகு கேது ஒரு தடவையும் இடம் பெயர்ந்தாங்க. இதை வச்சு தான் நாங்கள் இந்த பொதுவான பலன் கிடச்சிருக்கோம். இது பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது 2ஆம் இடம் பொதுவாக சனி பகவானுக்கு உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது 7.5 சனி காலம்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் 7.5 சனிகள்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் இருப்பார். ஏன்னா சனி பகவான் கொடுக்கக்கூடிய இடத்துல கொடுப்பார், எல்லாம் செய்வார், சில இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் கொடுக்குறது நல்லா கொடுத்துருவாருங்கிறது தான் பொதுவான விதி. இப்போது உங்கள் ராசியில் இருந்து சின்ன சின்ன இடையில வந்திருக்கலாம். 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்கள் ராசி நாயகன் சனி. அதனால் உங்களுக்கு எந்த பெரிய கெடுபலையும் தரமாட்டார். உங்களுக்கு நான் தந்தாலுமே ஒரு சின்ன சின்ன பாடத்தை உலகத்தை புரிஞ்சுக்கிடக்கூடிய தான் தந்திருப்பார். அதை தவிர அது சரி. இது வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த சனிபகவான் என்ன தந்திருப்பாருன்னா, பொல்லாப்பை தந்திருப்பார். வீணா அவப்பெயர், அதாவது சும்மா உடல் விடுகிற அலைச்சல், உறவினர்கள் மத்தியில் மெயினாக ஒரு கெட்ட பேர், அந்த அப்படியே சின்ன சின்ன இதாக தந்திருப்பார் உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது. ஆனால் அந்த இதெல்லாம் இனிமேல் போயிடும், வராது. ஆனால் 2ஆம் இடத்துக்கு போன பிறகு என்னன்னா, 2ஆம் இடம் சிறப்பான இடம் சொல்ல முடியாது. ஆனாலும் என்னென்ன பண்ணுவார்னா, குடும்பத்தில் கருத்து வேறுபாடை உருவாக்குவார். அதாவது கருத்து வேறுபாடு இருப்பாருன்னா, நீங்கள் ஒன்று முடிப்பீங்க, வீட்டில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் முடிவெடுப்பாங்க. அப்படி இதெல்லாம் கலந்து பேசி நீங்கள் முடிவெடுத்து நல்லாயிருக்கும். இடத்துல உங்கள் வீட்டு அந்த பொருட்கள் களவு போக்குற விரயமாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதாவது இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பார்வை இருக்கக்கூடிய இடம் சரியில்லைனாலும் அவருடைய பார்வை நல்லா இருக்குது. அதாவது சனி பகவான் 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 10ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் விழுது. அது மூலமாக என்னென்ன கிடைக்கும்னா, நன்மை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, அதாவது பொன் பொருள்லாம் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அதாவது பெண்களால் நன்மை கிடைக்கும். ஏற்கனவே அவர் இருக்க இடத்துல இருந்து குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு சொல்லிடுறோம். ஆனால் பார்வையால் நன்மை கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை உடனே தீர்வாகி உடனே நன்மை தருவார்னு அர்த்தம். அப்படி தான் நன்மை தருவார். குடும்பத்தில் பெண்களால் நன்மை கிடைக்கணும், மனைவி வகையாலேயோ அந்த நன்மை கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை இருப்பிடம் சரியில்லைன்னு நினைக்க வேண்டாம். அவருடைய பார்வையால் உங்களுக்கு நன்மை தருவார். பொதுவாக இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் செயல்படாமல் இருப்பார். அந்த காலம் உங்களுக்கு சூப்பராகவே அமையும். உதாரணத்துக்கு சனி பகவான் எப்போ வக்கர அடைகிறார்னா, 15/6/2026 இருந்து 30/12/2026 வரைக்கும் வக்கர அடைந்தார். அதுக்கப்புறம் 28/7/2027 இருந்து 13/12/2027 வரைக்கும் வக்கர அடைகிறார். இந்த காலகட்டம் சனி பகவானால் செயல்பட முடியாது. அப்போ உங்களுக்கு சாதகப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் செயல்பட முடியலைன்னா உங்களுக்கு நல்ல காலம்னு அர்த்தம். அந்த காலத்தையும் பயன்படுத்திக்கலாம். இது பொதுவாக அதாவது சனி பகவான் 7.5 சனினாலுமே பார்வையில் நன்மை கிடைக்காது. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு ஆட்சி நாயகன் சனி பகவானால் கெடுபலம் தரமாட்டார். இப்படிலாம் இருக்கிறனால சனி பகவானை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நன்மை தான் தருவார். சரி, ஏற்கனவே சொன்னபடி மற்ற முக்கியமான கிரகங்களை பார்க்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா குரு பகவானை எடுத்துக்கிடுவோம். குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு கட்டம், ஒரு ராசி கட்டம் மாறுவார். இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடம் சிறப்பான இடம் தான். அங்கே இருக்கும்போது என்ன தருவாருன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைப்பார். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏதாவது தடைப்பட்ட திருமணம் நடக்கும். வீடு மனை வாங்கலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். மாணவர்கள் சிறந்த படிப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கும் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவருடைய 7ஆம் இடத்து பார்வை 11ல் விழுது, 5ஆம் இடத்து பார்வை 9ல் விழுது. இந்த 2 பார்வையால் நன்மை கிடைக்கும். அதாவது இப்போ குரு பகவான் பார்வையால் நன்மை தராரு, இருக்கத்தெல்லாம் நன்மை தராரு. அந்த வகைக்கு உங்களுக்கு இது சிறப்பான காலம். இப்படி நன்மத்தருடைய குரு பகவான் 25/5/2026 இடம்பெயர்ந்தார். இடம்பெயர்ந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. 6ஆம் இடம் சுமாரான இடம் தான். அங்கே சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் மனக்கசப்புகளையும் தரலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவருடைய அந்த காலகட்டத்தில், அதாவது 25/5/2026 6ஆம் இடத்துக்கு போகிறார்ல, அந்த காலகட்டத்தில் அவருடைய 9ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் விழுது. 2ஆம் இடத்தில் விழுகிறது சிறப்பானது. ஏன்னா எந்த பிரச்சனையும் முறியடிக்கக்கூடிய வல்லமையை தந்துடுவார் குரு பகவான்.
உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்துவார். இப்படி இருக்கும்போது அந்த உடல்நலம் வந்தாலும் உடனே சோமாகிரும், அப்படிலாம் வரும். இந்த பார்வை அதாவது 6ஆம் இடத்துல வந்து 13/6/2027 வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடம் சிறப்பான இடம். 7ஆம் இடத்துக்கு என்னென்னா 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து பண வரவு நிறையா இருக்கும். அதுமாதிரி உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். இப்போ சிலவங்க இழந்த பதவியெல்லாம் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். மாணவர்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க. இந்த 13/6/2027 அப்புறம் அந்த குரு பகவானுடைய 5ஆம் இடத்து 7ஆம் இடத்தை பாரு உங்கள் நாளுக்கு 5ஆம் இடத்துல உள்ள அதுவும் பார்வையாலே நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது 7ஆம் இடத்துலேருந்து இருக்கிறதால அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலனும் கிடைக்கும். அவருடைய 5ஆம் இடத்து பார்வையும் சிறப்பாக அமையும். அதனால் இந்த காலகட்டம் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு நிறைய நன்மை தருவார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய நிழல் கிரகங்கள் இருக்குது. நிழல் கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு ராகு வந்து உங்கள் ராசியில் இருக்கிறாரு, கேது வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ரெண்டுமே சுமாரான இடம் தான். அந்த 13/6/2026 13/11/2026 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்கு. அப்போ வந்து உங்கள் ராசியில் இருந்து ராகு வந்து 12ஆம் இடத்துக்கு போகிறாரு, கேது வந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 6ஆம் இடம் வந்து ரொம்ப சிறப்பான இடம். கேது வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தருவார்னா அந்த இந்த நிறைய பேருக்கு ராகுகேது நன்மை தர மாட்டாங்க. ஆனால் நன்மை தரக்கூடிய ராசி கட்டங்கள் வந்து குறையாக தான் இருக்கும், நன்மை தருவார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி பகைவர்களுடைய சதியை ஈஸியாக எதிர்த்து முறியடிக்கலாம். உங்களுடைய ஆற்றல் இருக்கும். பெண்களுக்கு நகை ஆபரணங்கள்லாம் கிடைக்கும் இந்த 6ஆம் இடத்துலேருந்து. அது தவிர அதுக்கப்புறம் அதாவது 13/11/2020 அப்புறம் இந்த ராகுனுடைய பின்னோக்கிய பார்வையில் இருக்குல்ல, அது 7ஆம் இடத்து பார்வையிலேருந்து உங்களுக்கு சாதகமாக விடும். அதன் மூலமாக உங்களுக்கு நிறையா நன்மை கிடைக்கும். பொருளாதார வளம் கிடைக்கும், தொழிலில் விருத்தி அடையலாம், எல்லாமே இருக்கலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து புதிய முதலீடை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் அறிவை பயன்படுத்தி முன்னேற்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குறைய முதலீடு போட்டு அதிக லாபம் இருக்கலாம். கூடிய மட்டும் உங்கள் அறிவால் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு குரு பகவான் கேது உங்களுக்கு நிறைய நன்மை தருவார். சாதகமாக இருந்து உங்களுக்கு முயற்சிகளை உண்டு பண்ணுவார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது 7.5 சனின்னு கலவரப்படா அந்தளவுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சனி பகவானுக்கு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஊனமுற்றவர்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. காக்கைக்கு சோறு அந்த எள்ளு சோறு படைத்து வணங்கலாம். அது தவிர ராகுவுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணால் ராகு வந்து துர்க்கை வழிபாடு மற்றும் இந்த இதுனா இந்த அனாதையான பெண்களுக்கு அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கோ யாருக்கோ நீங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உதவி பண்ணணும். இதனால் உங்களுக்கு நன்மைகள் வந்து தடையின்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்து.